அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்று நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 35 38 வரை விளக்கம் பார்ப்போம். ஞான யோகாந்த நடத்திரு வெளியெனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி விமல போதாந்த மா மெய்ப்பொருள் வெளியெனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 4 வரிகள். முதல் 2 வரிகள் ஞான யோகாந்த நடத்திரு வெளியெனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது ஞான யோகம், ஞானத்தில் யோகம், அதை சொல்கிறாரு. அதாவது சைவ சமயத்தில் 4 விதமான மார்க்கங்களை பற்றி சொல்லுவாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 விதமானது. அதாவது சரியை தாச மார்க்கம்னு சொல்லுவாங்க, கிரியை சர்புத்திர மார்க்கம், யோகத்தை சக மார்க்கம், ஞானம் சன்மார்க்கம். இது வேறு ஒன்றும் கிடையாது. சரியை அப்படின்றது பார்த்திங்கன்னா தாச மார்க்கம்ன்றது நம்ம அன்பு மற்றும் உடல்னால் இறைவனுக்கு செய்யும் தொண்டு. அதாவது கோயில் கட்டுறது, கோயிலில் உழவார பணின்னு சொல்லுவாங்கள்ல, சுத்தம் பண்ணி சிலைகள் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த பூ மாலைகள்லாம் போடுறது, அங்கே வரக்கூடிய அந்த சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிறது, இதெல்லாம் சரியையில் வந்துடும். அடுத்தது கிரியை பார்த்திங்கன்னா சர்புத்திர மார்க்கம். இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு தகுந்த குருகிட்ட போய் அவர்கிட்ட மந்திர தீட்சை மற்றும் அந்த சாஸ்திர சடங்குகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக கடவுளை பூஜை செய்து வணங்குறது. இதுக்கு பெரும்பாலும் அவங்க தியானம் பண்ணுவாங்க. ஆலயங்களில் இறைவனை அந்த குரு சொன்ன அந்த முறையிலேயே எல்லா விதமான அந்த மந்திர உச்சாடனங்கள் அது செய்கிறதெல்லாம் பண்ணி இறைவனை வழிபடுவாங்க. இது கிரியையில் வந்துடும். யோகம்ன்றது சக மார்க்கம். இது மனத்தினாலையும் புலன்கள்னாலையும் இறைவனை உணர்ந்து அந்த தியானம் பண்ணி அந்த தியானத்தினாலேயே கடவுளோட இணைகிறது. இதுக்கு அவங்க செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 விதமான ஆதார நிலைகள்னு சொல்லுவாங்கள்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகசிராரம், இப்படின்னு 7 விதமான ஆதார நிலைகள் இருக்குல்ல. இதில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனசை நிறுத்தி ஒவ்வொரு ஆதார நிலையாக மேலே ஏறி அது மூலிமா சுத்த உஷ்ணத்தை பெற்று அந்த கடவுள் நிலையை அடைவாங்க. இது யோகம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், சகமார்க்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஞானம்ன்றது சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெய் ஞானத்தை பெற்று இறைத்தன்மையை உணர்ந்து இறைவனுடைய தன்மை, அவருடைய அந்த இயல்பு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உண்மையான அந்த பக்தியை செலுத்தி, இடைவிடாமல் பக்தி செலுத்தி இறைவனுடைய தன்மைகள் அந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு புரிதலோட, அதாவது ஞானம்னாலே தெளிவு, அது மூலியமாக அவங்க அந்த மெய் ஞானத்தை அடைகிறது தான் இந்த ஞான மார்க்கம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா 16 விதமான நிலைகள் இருக்குது. இந்த ஞான யோகம்னு இவர் சொல்கிறது 15வது நிலை. அதாவது 16வது நிலை ஞானத்தில் ஞானம். அதுக்கு முந்தைய நிலை தான் ஞானத்தில் யோகம், 15வது நிலை. வள்ளலார் சொல்கிறது 13லேருந்து 16 நிலைக்கு டைரெக்டாக போயிடுறாரு. அதாவது எப்படின்னா, இந்த 4 சரியை, கிரியை, யோகம், ஞானம், இதில் ஒவ்வொன்றும் 4 போட்டால் 16 வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அப்படியே கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அப்புறம் யோகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானத்தை எடுத்துகிட்டு இதுதான் 13வது நிலையில் வரும். இப்போ நான் சொன்னது 12 முடிஞ்சிருச்சு. இப்போ ஞானம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், 15வது நிலை. இதைத்தான் சொல்கிறார், ஞான யோகாந்த நடத்திரு வெளியெனும்
ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி. இதுக்கு 16வது நிலை தான் வந்து ஞானத்தில் ஞானம். அப்போ இந்த 15வது நிலைன்றது வந்து என்னன்னா, ஞான யோகாந்த நடத்திரு வெளியனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதினா, இந்த நிலை வரும்பொழுது மனசில் வந்து நிராசை உண்டாகும். எப்படின்னா, மனம் அற்ற நிலையாக ஆகும்போது தான் இந்த அனுபவ நிலைக்கு நம்ம வருவோம். இந்த பரநாத நிலை அனுபவம் சொல்லுவாங்க. இந்த அனுபவத்தில் தான் பேரொழியாக வந்து இறைவனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார், ஞான யோகாந்த நடத்திருவெளியனும் ஆணியில் சிற்சபை அற்பெரும் ஜோதி. இந்த 15வது அனுபவத்தில் வந்து அந்த ஒளி வந்து அந்த அசைவை காட்டுது பார்த்தீங்களா, அந்த காட்டுற அந்த அசைவை வந்து திருவெளின்னு சொல்கிறாரு. அந்த திருவெளி வந்து எங்கன்னா அதே சிற்சபையில் தான். அந்த சிற்சபையில் வந்து இந்த 15வது அந்த பேரொளி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. அதாவது சிற்சபையில் அந்த பேரொளி அனுபவம் ஆகிய அந்த ஆசையெல்லாம் நிராசையாகி மனமற்ற நிலையில் தான் இதெல்லாம் நடக்கும். அந்த 15வது நிலையை கொடுக்கக்கூடிய சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றதான் இதுக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, இப்போ அடுத்த பாட்டு, விமல போதாந்த மா மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. அதாவது நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்கிற இன்பங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலத்தினால விளையக்கூடிய இன்பங்களாக நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இதைத்தான் வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவாருன்னா, என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்படி ஞானசரி போகணும்னு வச்சுக்கோங்களேன், 4வது பாட்டில் தெளிவாக சொல்லுவார். நம்ம இந்த மும்மலங்களினால் கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்களை தான் நம்ம இன்பம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வள்ளல் பெருமான் நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேலே சொன்ன பாட்டில் அந்த நிராசை, அந்த மனமற்ற நிலையில் அந்த இறை அனுபவம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பேரனுபவம், அதுதான் பேரின்பம். இப்போ நம்ம இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்கள் எல்லாம் நம்ம தான் இன்பம் நினச்சிட்ருக்கோம். அது உண்மையிலே இன்பம் இல்லை. இதுக்கு தான் வந்து அவர் ஞானசரியில் 4வது பாட்டில் பாடியிருப்பார் பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. பாருங்கள், இந்த பாட்டு வரி அப்படியே இங்கே பொருந்தும். இங்கே பாருங்கள், விமல போதாந்த மா மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அற்பெரும் ஜோதி. அதாவது இந்த மலபோதாந்தம், இந்த மலபோதாந்தம்ன்றது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இன்பம், அதாவது மனம் நிராசையில் மனமற்ற நிலையில் கிடைக்கக்கூடிய அந்த கடவுள் அனுபவம். முன்னாடி பாட்டில் பார்த்தோம்ல, அந்த கடவுள் அனுபவம் தான் இங்கே சொல்கிறாரு. மலபோதாந்தம், விமல போதாந்தத்தில் அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, இந்த மலங்களினால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அற்று அந்த நிராசை மனமற்ற நிலையில் அந்த கடவுள் அனுபவம் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேரானந்தம். அதுதான் சொல்கிறார். விமலனா அந்த மலமற்ற போதாந்த மா மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள். இந்த பாட்டிலையும் சொல்கிறாரு பாருங்கள், மேலே ஃபுல்லாக கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பொய்யே, பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையேன்னு சொல்லிட்டு விண்டதனால், இந்த மேலே உள்ளதெல்லாம் விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே. அதெல்லாம் விட்டுட்டோன்னா தான் இந்த மலங்களினால் கிடைக்கக்கூடிய இன்பங்களெல்லாம் நம்ம எப்போ இதெல்லாம் நம்ம விட்டு போகுதோ, அந்த மனமற்ற நிலையில் அந்த மௌனத்தினால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடவுள் அனுபவம் இருக்குது பாருங்களேன், அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்னது அந்த மெய்ப்பொருள் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். மெய்ப்பொருள்னால் என்ன அப்படின்றத அதை தெரிஞ்சுக்க முடியாதான். விமல போதாந்த மா மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அற்புதம். சிற்சபையில் தான், இந்த சிற்சபையில் வந்து பார்த்திங்கன்னா அமலம் அப்படின்னா மலமற்ற நிலையில் விளங்கக்கூடிய சிற்சபை, அதில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி.
அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா, மனமற்ற நிலையில் அந்த நிராசை உண்டாகும். அந்த நிராசையாக இருக்கும்போது நம்மளுக்கு போன பாட்டில் சொன்னது மாதிரி அந்த பேரொளி அனுபவம், அந்த பொன்னொழி அனுபவம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கடவுள் அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம இப்போ நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்க அந்த இன்பங்கள் எல்லாம் ஆணவம், கன்மம், மாயை. அந்த மாயையினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை தான் நம்ம இன்பம் நினச்சிட்ருக்கோம். இவர் இங்கே என்ன சொல்கிறாரு? விமல போதாந்தம். அதாவது அந்த மாயை, மும்மலங்களினால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை தவிர்த்து நிராசை, மனமற்ற நிலையில் உண்டாகும் அந்த நிராசையினால் கிடைக்கக்கூடிய அந்த பேரொளி, பொன்னொழி அனுபவம், கடவுள் அனுபவம் தான் சிற்சபையில் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி, அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. அதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.